ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் படிக்கிறதுக்கு. வெற்றிகரமாக 3 வாரம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ 4th வீக் நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்டடி பிளான்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் ரிவிஷன் தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல. எவ்ரி சண்டே பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம், பண்ண முடியல. அதுக்காக தான் வேறு ஒரு ஆல்டர்னேட் பிளான் பண்ணி நாளையிலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, டெய்லியும் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு 6 o'clock அந்த பாடங்களில் நீங்கள் படித்த பாடங்கள்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவே நம்ம ஜென்ரேட் பண்ணி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஒரு 10 to 12 வீக்ஸ்க்குள்ளே ஆக்சுவலாக வர நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிலபஸ் முடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மேபி அதை தாண்டி போனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 1 to 2 வீக்ஸில் மோஸ்ட்லி நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ரிவிஷன் பிளான் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி இப்போ 4th வீக்கான ஸ்டடி பிளானில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 3 வாரம் ஸ்டடி பிளான் முடிஞ்சது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தென் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வாரத்துலேருந்து என்ன சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம வந்து ஜியாகிரஃபியும் பயாலஜியும் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம தமிழும் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். சரி, ஓகே. நம்ம இந்த வீக் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். இந்த வீக் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா டே 19 to டே 24 வரைக்கும் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீக் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 6th and 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 days வந்து 6th, நெக்ஸ்ட்டு 3 days வந்து 7th கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் 10th இருக்க ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு நாள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மண்டே பார்க்கும்போது ஜியாகிரஃபி 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் கவர் பண்ணணும். அதே மாதிரி பயாலஜியில் 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க. 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 6 லெசன்ஸ் இருக்குது. மண்டே 2 lessons, டியூஸ்டே 2 lessons, அப்புறம் வெனஸ்டே 2 lessons நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் தமிழ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் டே 20, அதாவது டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன், தென் பயாலஜி 6th ஸ்டாண்டர்ட் 6 lessons. அந்த 6 லெசனில் செகண்ட் 2 lessons நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழில் 10th ஃபஸ்ட் யூனிட். ஏன்னா இந்த தடவை நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால டைமிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அவசரமாக முடிக்கணுன்றக்காக எல்லாம் கவர் பண்ணுவீங்கன்றக்காக அப்படி இல்லாமல் டைமிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். சிலபஸ் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக வரனால அதிக டைம் கொடுத்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இருக்க அந்த 6 லெசன்ஸில் கடைசி 2 லெசன் கவர் பண்ணிடுவீங்க. டோட்டலாக 6 லெசன் பயாலஜி வந்து 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து வெனஸ்டே கவர் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. அப்புறம் தமிழில் 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேர்ஸ்டே வந்து தமிழ் அந்த செகண்ட் யூனிட் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடுவீங்க. பயாலஜி தேர்ஸ்டே டு சாட்டர்டே வந்து 7th நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 7th டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. தேர்ஸ்டே வந்து 7 லெசன்ஸ் நீங்கள் 5 லெசன்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஜியாகிரஃபியில் 10th 4th லெசன் நீங்கள் வந்து தேர்ஸ்டே கவர் பண்ணணும். தென் டே 23, அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. சேம் பயாலஜி 7th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. அப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் 5 லெசனில் நீங்கள் எந்த லெசன் பெண்டிங் விட்டீங்களோ அதை கம்ப்ளீட்டாக தரவாக படித்து முடிச்சிடுங்க. பயாலஜியில் சேம் அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டுக்கு 5 லெசன்ஸ் கவர் பண்ணிடுங்க. சாட்டர்டே நீங்கள் என்னென்ன டாபிக் நீங்கள் பெண்டிங் விட்டீங்களோ அது எல்லாமே தெளிவாக படித்து முடிச்சிடுங்க. தமிழ் அதே மாதிரி நம்ம இதில் எது கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வர அப்கமிங் 2 வீக்ஸில் நம்ம தமிழ் டோட்டலாக எல்லாமே முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழ் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே ரிவிஷன் டே, இது வந்து டோட்டலாக நீங்களே ரிவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இனிமேல் எவ்ரிடே ரிவிஷன் பிளான் பண்ணுறதுனால சண்டே ரிவிஷன் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. மேபி அதுக்கு மேலே டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம பிளான் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு ஒர்க்னால மிஸ் ஆகி போகுது, ஏதோ ஒரு கண்ட்ரோலன்ஸ் ஆகுது, அப்புறம் ஒரு இஷ்யூ ஆகுது. அதனால தான் நம்ம சண்டே ரிவிஷன்றதை கேன்சல் பண்ணிவிட்டு டெய்லி ரிவிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ஒரு நாள் ஸ்லிப் ஆச்சுனாலும் அடுத்த நாளே அந்த வீடியோ வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.